வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் காவல் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்கலாம். சமுத்திரக்கனி நடிப்பில், சமுத்திரக்கனி, விமல், கீதா நடிப்பில் வெளிவந்திருக்கும் காவல் திரைப்படம். இதுக்கு முந்தின வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி கூட புத்தனின் சிரிப்புன்ற படத்தில் சமுத்திரக்கனி நடிச்சிருந்தார். இந்த படத்துலையும் சமுத்திரக்கனியினுடைய படம் வெளிவந்திருக்கு. இதில் என்னென்னா, எல்லா படத்துலையுமே சாட்டை படத்திலேருந்து ஒரு ஆசிரியர் பொறுப்பேற்று நடித்த சாட்டை படத்திலிருந்து அவர் ஒரு நல்லொழுக்கம் சொல்லிக் கொடுக்கும் ஒரு புத்தனாக தன்னை பிரகடனப்படுத்திட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் அவர் சிஎம்மாக கூட ஆகலாம், ஜஸ்ட் ஃபார் ஃபன். இருந்தாலும் அவர் ஒரு நல்ல விஷயங்களை சொல்கிற ஒரு கேரக்டரில் தொடர்ந்து நடிச்சிட்டு வர்றது நல்ல விஷயந்தான். பட்டு அதில் ஒரு மாறிக்கணும். அதே மாதிரி தொடர்ந்து அவருக்கு ஒரு விறப்பாக கொஞ்சம் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு காக்கி சட்டையை வேறு போட்டு விட்டுட்டு இருக்கிறாங்க. இதில் கொஞ்சம் ஒரு உஷாராக இல்லைன்னா திரும்ப ஒரு சிபிஐ காக்கி சட்டைனே போட்டு அவர் அலைய விட்டுருவாங்க. முறப்பாக 2 மீசையும் முறுக்கி விட்டு நடக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதுலேருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் குணச்சித்திரம், அதாவது வேலையில்லா பட்டதாரி மாதிரி ஒரு அப்பா கேரக்டர் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு அவர் நிறைய ஸ்கோப் இருக்குது, ரொம்ப நல்லாவும் பண்ணுறாரு. ஸோ இது சின்னதாக ஒரு அட்வைஸ் தான். காவல் திரைப்படத்தினுடைய கதை அப்படி என்னன்னு பார்த்துடலாம். காவல் திரைப்படம் 35,000 பேர் தமிழ்நாட்டில் இதுவரையும் செத்துருக்காங்க. ஆனால் இதில் என்ன பியூட்டின்னா, கொலை செய்யப்பட்டவனுக்கும் கொலையாளிக்கும் எந்த நேரடி சொந்தமும் பகையுமே கிடையாது. அப்போ எப்படி இந்த கொலை நடக்குதுன்னா, எல்லாமே காசுக்காக கூலிப்படைகள் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணுது. 35,000 கொலைகளும் கூலிப்படைகள் தான் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு சொத்து தகராறாக இருக்கலாம், காதல், காமம், அதுக்கப்புறம் கௌரவ கொலைகள். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. கூலிப்படைக்கிட்ட போய் பணத்தை கொடுத்துட்டு அவங்க கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இது பெருகி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தமிழ்நாட்டில் உருவெடுக்குது. அதை காவல்துறை எப்படி வேறு இருக்கின்றது என்பது தான் இந்த திரைப்படத்தினுடைய அதாவது கூலிப்படையினரை எப்படி காவல்துறையினர் வேறு இருக்குது அப்படின்றத இந்த திரைப்படத்தினுடைய கதை. காவல்துறையிலே கூட நிறைய கருப்பாடுகள் இருக்காங்க. அவங்கள சுற்றி இருக்கிற நபர்களும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அதில் இருக்கும் ஒரு சில நல்லவர்களால் தான் சட்டம் ஒழுங்கு இன்னும் சீர்குலையாமல் போகின்றது என்பதை தான் இந்த திரைப்படத்தினுடைய அடிப்படையான அந்த அடிநாதம். சமுத்திரக்கனி அவருக்கு கொடுத்த ஒரு பொறுப்பான வேலையை மிக அழகாக செய்கிறார். ரொம்ப அற்புதமாகவும் நடிச்சிருக்கார். பலூன் வியாபாரியாக அவர் நடிக்கிற அந்த காட்சிகள்லாம் மிக அற்புதமாகவே இருக்குது. விமல் ஏன் இந்த திரைப்படத்தில் அவங்க வச்சாங்கன்னு தெரியல, எப்படி அவர் அதை ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. ரொம்ப ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன், சும்மா வீட்டில் உட்காந்துருக்கிறது ஒரு படத்தை போய் நடிச்சுட்டு வந்தோம், நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கார். ஒரு ஹீரோ லெவலில் பண்ணிகிட்டு இருந்தவர். அதில் ஒரு பெரிய அவரால் ஒரு பெரிய ட்விஸ்ட்டோ இல்லை எதுவுமே இல்லை. ஒரு 4 கேரட் 4 ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸில் இருக்கிற 4 பசங்களில் அவரும் ஒருத்தர் மாதிரி பண்ணியிருக்காரு. பட் அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம் சார்ந்த விஷயம். பட் இருந்தாலும் விமல் கேரக்டர் அதில் வீணடிக்கப்படுதுன்னு சொல்ல முடியும். இந்த திரைப்படத்தில் இமான் அண்ணாச்சி, நமோ நாராயண, அதுக்கப்புறம் சிங்கமுத்து, அதுக்கப்புறம் எம்எஸ் பாஸ்கர் போன்றவங்க நடிச்சிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர் நிறைய இடங்களில் ரொம்ப அழகாகவே அவருடைய டைலாக் டெலிவரி நல்லாயிருக்கு. நமோ நாராயண வர்ற காட்சிகளில் வழக்கமாக ஒரு பில்டப் மாதிரி நிறைய காட்சிகள் பார்த்தா கூட இதுவும் அது மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவர் வர்ற இடங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. பட் இந்த படத்துக்கு மியூசிக் ஜிவி பிரகாஷ், பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கேமராமேன் ஏகாம்பரம். பட் நிறைய காட்சிகளில் பார்த்திங்கன்னா நாடகத்தரமான ஒரு மியூசிக் மாதிரி பேக்ரவுண்டில் ஒழிச்சிட்ருக்கு. அதே மாதிரி படத்தில் பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூலிப்படைக்காக அவங்க எடுத்துக்கிட்ட அந்த திரட்டிய தகவல்கள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இதுக்கு ஏன் என்கவுண்டர் போடுறோம் அப்படின்றதுக்கான அந்த விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்குது. எப்போ அந்த கல்யாணம் நடக்குது அப்பயே தெரிஞ்சு போச்சு அந்த பையன் காவு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வழக்கமான கிளிஷே காட்சிகள் தான். படத்தில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோர்வையான சுவாரஸ்யம் அப்படின்றது படத்தில் நிறைய இடங்களில் வரல. பட் ஓவராலாக ஒரு 120 ரூபா கொடுத்துட்டு படத்தை டிக்கெட் வாங்கி வந்துட்டேன்டா அப்படின்றப்ப திராபையாக சில படங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி மோசமாகவும் இந்த படத்தை சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இந்த படம் என்னென்னா, ஓரளவுக்கு, அதாவது ரொம்ப மோசம்னு சொல்கிற அளவுக்கு இல்லாத அளவுக்கு இந்த படத்தை இயக்குனர் நாகேந்திரன் ஓரளவுக்கு இந்த படத்தை தப்பிக்க வச்சுருக்காருன்னு சொல்ல முடியும். அதுக்காக அதில் நிறைய விஷயங்களில் என்னென்னா, அதில் டயலாக்ஸும் சமுத்திரக்கனி நடிப்பும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம்னு சொல்ல முடியும். அதே மாதிரி பெரிய மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பாடல்கள் மிகப்பெரிய மைனஸ். விமல் பார்த்தீங்கன்னா அதே வழக்கமான அதே மாதிரியான ஸ்லாங்லேயே ஒரு பேசிக்கிட்டு ஓட்டிகிட்ருக்காரு. பட் ஓவராலாக இந்த திரைப்படம் டைம் பாஸ் மூவி தான். பட் டிக்கெட் வாங்கி போய் உட்காந்துட்டோம் அப்படின்றப்ப ஓரளவுக்கு ஏமாத்தாது, ஓரளவுக்கு சின்ன சின்ன சுவாரஸ்யங்களை இந்த திரைப்படம் கொடுக்குது என்பது மறுக்க முடியாது. இந்த சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள்.
மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனம் அல்லது செய்தி தொகுப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.